உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சோழன் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடேசன் வந்து கட்டிலில் படுத்துட்டு இருக்காரு. ஸோ போன வேகத்துக்கு நடேசனை வேகமாக இழுத்து அப்படி மாறி மாறி அவருக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்த்து நடேசன் இருந்துட்டு, டே என்னடா இப்போ எதுக்கடா என்ன வந்து எச்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கடுப்பாக கேட்குறாரு. யோ அன்னைக்கு என்னெல்லாம் பேச்சு பேசின நீ, இந்த விஷயத்தில் என் அண்ணனும் என் தம்பியும் தான் இதுக்கெல்லாம் செட் ஆவாங்க, நான்லாம் இதுக்கு வேலைக்கே ஆக மாட்டேன்னு சொன்னில, இன்னைக்கு என்ன விஷயம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. உடனே நடேசன் இருந்துட்டு, என்ன அப்படி எதுவும் நீ பண்ணியிருக்க மாட்டேன், பெருசாக ஏதோ நடந்துட்ட மாதிரி ரொம்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. உனக்கு பொறாமையா, நான் என்ன விஷயம் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் நீ தான் அதுக்கு மேலே குதிக்க போகிற அப்படின்றாரு. அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லேன்டா அப்படிங்கும்போது, இரு அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீலா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு இங்கேருந்து கிளம்பி போனாங்கல்ல, இதோ உங்ககிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போனாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிறாரு. ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போனாங்களா, லேப்டாப்பை இதை இங்கே வச்சு சாமி கும்பிட்டு போனாங்களா அப்படின்னு. டே என்னடா தெரிஞ்ச கதையவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. உடனே சோழன் இந்த இடத்துல என்ன சொல்லிடுறாருன்னா, நடந்த விஷயத்தை கேள்விக்கப்பட்டா நீ பதறிடுவையா அப்படிங்கிறாங்க. ஏண்டா நான் பதறுவேங்கிற, அப்புறம் எனக்கு வந்து முத்தம் கொடுக்குற, அப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற, ஏதாவது உருப்படியாக சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கேருந்து கிளம்பி போனாங்கல்ல நிலா, அப்போ ஆட்டோலேயே அந்த லேப்டாப்பை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஐயோ இந்த பொட்டி மாதிரி வச்சு தட்டிக்கிட்டே இருக்குமே அதை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே பொட்டியை தான் விட்டுட்டு போயிட்டாங்க, அதில் தான் முக்கியமான எல்லாமே இருக்குது, அவங்க அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண வேண்டியது, ஆனால் அதையே ஆட்டோவில் விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னடா பண்ணுச்சு அப்புறம் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பதறாத, எனக்கு கரெக்டாக அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதுங்கள நான் அங்கே இங்கேன்னு தேடி அந்த ஆட்டோக்காரனை கண்டுபிடிச்சி கரெக்டான டைமுக்கு லேப்டாப்பை கொண்டு போய் கொடுத்துட்டேன், அவங்க நல்ல வேலை நல்லபடியாக எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, டே நிஜமாக தான் சொல்கிறியாடா, அந்த பிள்ளை பதட்டப்படாமல் எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருச்சுல்ல, என்கிட்ட விட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போச்சேடா அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போச்சுல, அதனால தான் நிலா வந்துட்டு அதை காண போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது, டே எதுக்கு எடுத்தாலும் என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்காதரா, இப்போ என்ன நடந்து போச்சு, நிலா ஒரு லேப்டாப்பை காணாமல் போட்டதுக்கு தான் இப்போ நீ வந்து எனக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தியா, இதுதான் உனக்கு சந்தோஷமான விஷயமா, இருடா அந்த பிள்ளை வரட்டும் உங்ககிட்ட நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோ அதெல்லாம் இல்லையா, லேப்டாப்பை அவள் காணா போட்டதுனால தான் எனக்கு ஒரு நல்ல விஷயமே நடந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்படி என்ன தானே நடந்துச்சு சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இப்போ வந்து கரெக்டாக சேரனும் வந்துடுறாரு. சேரன் வந்தோடனே, என்னடா இவ்வளோ குஷியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு சோலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்ணே வாணா உங்ககிட்ட இருந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னோடனே, என்னப்பா எதுக்குப்பா இவன் இப்படி குதிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட அதை தாண்டா சொல்லவே மாட்டேங்கிறான் இவன், இதில் அந்த நிலா பொண்ணு வேற அந்த இதை தட்டு காணா போட்டுச்சான்டா அப்படிங்கிறாங்க. நிலா காணா போட்டுருச்சா, என்னதை காணா போட்டுச்சு அப்படின்னோடனே, அதான் அந்த ஒரு பொட்டி மாதிரி வச்சு தட்டிகிட்டே உட்காந்துருக்கோம்ல, அதை தான் காணா போட்டுருச்சான் அப்படின்னு. டே என்னடா சொல்கிற, அதில் தானடா நிலா எல்லாமே வேலை பார்த்து வச்சுருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அது காணா போட்டாங்க, ஆட்டோலே விட்டுட்டு போயிட்டாங்க, அவர் நல்ல வேலை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னனால நாங்கள் இங்கேயும் தேடி ஆட்டோக்கார்ட்ட வாங்கி கரெக்டாக கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நல்ல வேலைடா, கரெக்ட் டைமுக்கு கொடுத்துட்டியா, நிலா நல்லபடியாக பண்ணிருச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே நல்லபடியாக பண்ணிட்டானே அப்படிங்கிறாங்க. ஓ சரிடா இன்னும் நிலா வரலையா அப்படிங்கும்போது, இல்லைண்ணே இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கான், அதனால் அவங்க பார்க்குறேன்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ சேரன் நேராக உள்ளே போக போகிறாரு. உடனே டக்குன்னு சோழன் இருந்துட்டு, அண்ணா எங்கே போகிற, இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, என்னடா இப்போ என்னடா பண்ண சொல்கிற அப்படிங்கும்போது, என்ன அதை மட்டும்தானே நீ கேட்ட, அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்துச்சு நீ கேட்காம போறியனே, இது உன் லைஃப்பில் உன் தம்பி லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயண்ணே, கேட்டுட்டு போனேன் அப்படிங்கும்போது, அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னோடனே, இதை கேட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படிலாம் சொல்லிட்டு இவர் லொடன்னு மெயின் மேட்ருக்கு வராமல் பேசிகிட்டு இருக்கிறது வந்துட்டு நடேசனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. சி போடா நீயும் உன் பேச்சும், எப்போ பாரு என்ன சொல்ல வரோங்கிறதே சொல்ல மாட்டியா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி தான் சொல்லிட்டு இருக்கே ஒழிய என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிற, போடா உனக்கும் வேலை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. யோ நில்லியா, உனக்கு காண்டு நான் சந்தோஷமாக இருக்கனால அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் பெரிய காண்டு இவர், பெரிய இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டும்போது, அப்பா ஒரு நிமிஷம் இருங்களேன்ப்பா என்ன தானே நடந்துச்சு அப்படின்னோடனே, இல்லைண்ணே நான் நிலாவை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அந்த பாஸ் இருக்கானே அவன் பேர் என்ன ராகவ் அப்படின்னோடனே, ஆமாம் அப்படிங்கும்போது, நான் லேப்டாப்பை கொண்டு போகிறேன்னு அவர் என்னடானா நிலாவை நிற்க வச்சு அப்படி திட்டிகிட்டு இருக்கானே, பாவம் தெரியுமா நிலா அழுதுட்டு நின்றுட்டு இருந்தா அப்படின்றாங்க. ஐயோ ரொம்ப அழுதுருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. ஆமாண்ணே நான் கரெக்டான டைம் கொண்டு போனேன்ல, என்ன அப்படி ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரில இருந்துச்சு, கொண்டு போய் நான் கொடுத்தோன்னே நிலா போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டு அப்படி ஓடி வந்தானே என்னை பார்த்து அப்படின்னோடனே, நடேசன் இருந்துட்டு, யார் நிலா ஓடி வந்துச்சு அதுவும் ஒன்றை பார்த்து அப்படிங்கிறாரு. ஆமையா நீ நம்பலனாலும் அதுதான் உண்மை அப்படிங்கிறாரு. சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஓடி வந்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படிங்கிறாரு. அது மட்டுமா நடந்துச்சு, ஓடி வந்த நிலா அப்படிங்கும்போது என்ன ஓடி வந்து உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. எப்படியா நேரில் பார்த்த மாதிரியே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது,
டேய் போடா, நீ எதுக்கு எப்படி எப்படி டைப்பாக போய் சொல்லுவோன்னு எனக்கு தெரியாதா, அந்த பொண்ணு ஒன்றை வந்து கட்டி பிடிச்சிச்சு, இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்பயும் நம்பாமே சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து சேரன் கேட்குறாரு, ஏய் நிஜமாக தான் சொல்கிறியாடா அப்படிங்கும்போது, ஆமாண்ணே ஒரு நிமிஷம் எனக்கே புரியல, நிலா இதோ இங்கே தானே இந்த நெஞ்சில் தானே இப்படி சாஞ்சிட்டு அப்படி வேகமாக ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டானே அப்படின்னும் போது, சோலா நிஜமாக தான் சொல்கிறியாடா, எங்களை பொய் சொல்லி ஏதாவது ஆசையை வளர்த்து விட்றாதடா, நீங்கள் 2 பேரும் சேர மாட்டிங்களா, நாங்களாம் எவ்வளோ ஆசையில் இருக்கோம் தெரியுமா, இந்த விஷயத்துலலாம் பொய் சொல்லி விளையாடாதடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. என்னண்ணே நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லும்போது, சரிடா நிஜமாவே அது நடந்துச்சா அப்படிங்கும்போது, ஆமாண்ணே நீ வேணா பாரு, அங்கே அவள் எப்படி என்னை கட்டி பிடிச்சாலோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே எப்படி என்கிட்ட பேசுகிறான்னு மட்டும் நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கே அதுக்கப்புறம் புரியும், நான் சொன்னால் நம்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சோழன் உள்ளே போயிட்டு ஒரே லவ் சாங்காக பாடுறாரு, கண்ணாடியெல்லாம் பார்க்குறாரு, தலை சீவுறாரு, ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்காரு. கரெக்டாக நிலா வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அழகாக அவங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க. வெளியில் நடேசன் உட்காந்துருக்காரு. என்னம்மா போன விஷயம் நல்லபடியாக முடிஞ்சா, எல்லாம் நல்லபடியாக பண்ணியா, எல்லாரும் உன்னை பாராட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. இதுக்கு இந்த இடத்துல நிலா வந்துட்டு, அங்கிள் உங்ககிட்ட பிளஸிங் வாங்கிட்டு போனல, அப்புறம் எப்படி அது வேஸ்ட் ஆகும், நல்லா பண்ணிட்டேன், எல்லாருமே நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியாம்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ சோழனுக்கு இதை கேட்டுட்டு அப்படி பயங்கர கடுப்பாகுது. எப்படி இந்த ஆள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுனால தான் நீங்கள் இதை பண்ணீங்க, இல்லைனா உங்களால் அதை பண்ணியிருக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு மறந்து போச்சு அப்படிங்கிறாரு. அப்படி நிலா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டேய் அந்த பிள்ளை என்னை புகழ்ந்து பேசினா உனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லும்போது சோழன் இருந்துட்டு நிலாவை பார்க்குறாரு. நம்மளை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாளாவ அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. அப்போவுமே நிலா சிரிச்சுக்கிட்டே, சரிங்க அங்கிள் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. என்ன இவ எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உடனே நடேசன் இருந்துட்டு, ஏண்டா என்னென்னமோ பேசுனியடா, அந்த பிள்ளை வந்து ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிச்சு, என்னென்னமோ சொன்னிய போடா ஃப்ராடு கரப்பையில அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி திட்டுறாரு. இப்படி சோழனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறமா வந்துட்டு சேரன் வந்து காஃபிலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, என்னப்பாச்சு இந்த மாதிரிலாம் நடந்துச்சாமே, சோழன் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ பல்லவன் பாண்டி எல்லாருமே தெரிஞ்சுட்டு அவங்களும் கேட்குறாங்க, என்ன நீ அப்படியா மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது, ஆமாண்டா பல்லவா எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரில தெரியுமா, நல்ல வேலை கரெக்ட் டைமில் சோழன் மட்டும் வந்து கொடுக்கலனா எனக்கு என்ன ஆயிருக்குமே தெரில, அவ்வளோ பெரிய அந்த கிளைண்ட்ஸ் முன்னாடி எவ்வளோ அசிங்கமாக போயிருக்கும் தெரியுமா, ராகவ் வேற என்னை பயங்கரமாக திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அந்த பேக்கப்லாம் எடுத்து வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. இல்லைடா நான் 3D அந்த டிசைன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி லே அவுட் மட்டும்தான்டா எடுத்து வச்சுருந்தேன், இதெல்லாம் எடுக்கவே இல்லை, நான் ஏதோ ஒரு இதில் போயிட்டேன்டா, அங்கே ஆட்டோவில் போகும்போது கூட நான் கையில் தான் வச்சுருந்தேன், இறங்கி போகும்போது ஒரு டென்ஷனில் நான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், நல்ல வேளை சோழன் என்ன தான் பண்ணி கொண்டு வந்தாரோ தெரியல, அப்படி கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்லையானே கரெக்டான டைமில் கொண்டு போய் கொடுத்துட்டு போலையே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாரு. உடனே நிலா இருந்துட்டு சோழனை பார்க்குறாங்க. சோழனும் அப்படியே நிலாவையே பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க சும்மா தாங்க பார்த்தேன், நான் பார்க்கக்கூட கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எது பாரு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் எது பார்த்தா கூடவா உங்களுக்கு தப்பு, பேசினாலும் தப்பு பேசலனாலும் தப்பு, உங்களை பார்த்தா கூட தப்பு அப்படின்னா ஒரே வீட்டில் இருந்துட்டு எப்படி தாங்க பார்க்காம கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாகவே வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவ என்ன மாதிரி ஆளுன்னே புரிஞ்சுக்க முடியலையே, அங்கே வந்து கட்டி பிடிச்சா சரி வீட்டுக்கு வந்து அப்படியே நம்மளை பிடிச்சிருச்சு போல இருக்கு, நம்மக்கிட்ட நல்லா பேச போகிறா அப்படின்னு சொல்லி நினச்சா இவன் என்னடா வழக்கத்துக்கு மாற பழைய மாதிரியே நடந்துக்கிறாளே, இவளை பற்றி புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியே சுற்றுறாரு. உடனே பாண்டி இருந்துட்டு கேட்குறாரு, ஏண்டா சோழா இதெல்லாம் நிஜமாவே நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, டே ஏண்டா நான் பொய் சொன்னப்பெல்லாம் நம்புனீங்க, இப்போ உண்மையை சொல்கிறேன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. நிஜமாவானே அண்ணி உன்னை வந்து கட்டி பிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே ஏன்டா இல்லை இப்படியே கேட்டுட்ருக்கீங்க, அப்படி வந்து என்னை எப்படி கட்டி பிடிச்சி எனக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னான்னு தெரியுமா, அந்த இடத்துல நீங்களே இருந்திருக்கணும், இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே பாண்டி இந்த இடத்துல என்ன சொல்லிடுறாருன்னா, டேய் ரொம்பலாம் ஒன்றும் பண்ணாத, நீ ஏதோ அந்த அவங்க இருந்த அந்த அவசரமான இதில் எல்லாருமே திட்டிகிட்டு இருந்திருக்காங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்க இருந்திருக்காங்க, அப்போ நீ கொண்டு போய் கொடுத்துருக்க, ஏன் இதே பல்லவன் கொண்டு போய் கொடுத்துருந்தாலும் இதே மாதிரி தான் பல்லவன்கிட்டே அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய் பல்லவனும் நானும் ஒன்னடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அண்ணா இருண்ணே 2 பேரும் திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க. சரி இப்போ என்ன அண்ணி உன்னை வந்து கட்டி பிடிச்சாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட தேங்க்ஸ் சொன்னாங்க, அதானே நாங்கள் நம்பிட்டோம், அண்ணே பாண்டியண்ணா நீ நம்பிட்டீல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பிட்டேன்டா அப்படிலாம் சொல்லும்போது, என்னடா இவனுங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறானுங்க, சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானுங்க, அதே மாதிரி நிலாவும் இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு போயிடுது. மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஆஃபீஸில் இருந்து ராகவ் வந்து நேராக வீட்டுக்கே வராரு. வீட்டுக்கு வரவர் கையில் ஒரு பெரிய பொக்கே எடுத்துகிட்டு வராரு. வந்துட்டு நேராக நிலாவை பார்க்கும்போது, வாங்க ராகவ் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது
சோழன் அப்படி பார்க்குறாரு, இவன் இதுக்கு கையில் ரோஸு கிஸ்லாம் கொண்டுட்டு வந்திருக்கான் அப்படிங்கும்போது இப்போ வந்து பாண்டி இருந்துட்டு என்னடா வரும்போதே ரோஸ்லாம் கையில் கொண்டுட்டு வந்திருக்கான், ஒன்றும் சரியில்லையே அப்படிங்கும்போது அதான்டா இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாரு. ஸோ காஃபிலாம் கொடுக்கும்போது ராகவ் வந்துட்டு இல்லை நிலா நான் காஃபி சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. ஓகே ராகவ் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை நேற்று உங்களை ஆஃபீஸில் நிறைய நான் வந்துட்டு திட்டிட்டேன் வர, நீங்கள் நல்லா பண்ணினதுக்கு அப்புறமும் வர உங்களை வந்துட்டு எதுவும் அப்ரிஷியேட் பண்ண முடியல, ஆஃபீஸில் சும்மா ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோமே தவிர அதுக்கான டைமே கிடைக்கல, அதான் உங்களை நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், சாரி அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை கொடுக்குறாரு. பொக்கேவை கொடுக்கும்போது நிலா வந்து வாங்குறதுக்கு தயங்குறாங்க. சோழன் இருந்துட்டு வாங்கிறாதான்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. இப்போ இந்த இடத்துல அவங்க வாங்காமல் நிற்கும்போது பல்லவன் டக்குன்னு அதையும் பார்க்குறாரு. வேகமாக போயிட்டு அண்ணி என்ன நீ ஏன் நீ வாங்கிக்கங்க நீ ரோஸ் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் சொல்லும்போது சோழன் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. நிலாவும் ஒரு மாதிரி நிற்கும்போது ராகவ் என்ன நிலா ப்ளீஸ் இந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிலா இந்த இடத்துல தயங்கி கையில் வாங்கி வச்சுக்கிறாங்க. கூடவே வந்துட்டு ராகவ் என்ன சொல்லிடுறாருன்னா நிலா நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் ராகவ் என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை நான் இப்போ கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் என்னால் என் கூட வர முடியுமா, இன்னொரு கிளையண்ட்டை பார்க்க போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சோழன் இந்த இடத்துல என்ன இவன் ஆஃபீஸே இல்லை இன்றைக்கி வந்து இப்படி தனியாக கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு முனவிக்கிட்டே நிற்கிறாரு. அப்போ வந்து நிலா டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, இல்லை ராகவ் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ் டைமில் பார்த்துக்கலாமே, இன்றைக்கி வந்து என்னால் எங்கேயும் வெளியே வர முடியாது, ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்துட்டு ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ ராகவ் போனதுக்கப்புறமா சோழன் வந்து வேகமாக போயிட்டு நிலா கிட்ட என்னங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவனும் உங்களை தனியாக வெளியே கூப்பிட்றான், அவன் எதுக்குங்க தனியாக உங்களை வெளியே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா இந்த இடத்துல வந்துட்டு ஏன்னா அவர் தனியாக வெளியே கூப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பிரச்சனையா என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, ஏங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் வந்து யாருங்க உங்களை வெளியே கூப்பிட்றதுக்கு, ஏன் முன்னாடி அவன் கூப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே ஒரு கோவத்தில் பேசுகிறாரு. அப்போ உடனே டக்குன்னு நிலா என்ன சொல்லிடுறாங்க, ஏன் உங்களுக்கு எனக்கு என்ன, நீங்கள் தான் எனக்கு டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல கோர்ட்டில், அப்புறம் என்ன அதான் டிவோர்ஸ் ஆக போகுதுல்ல அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அவங்களுக்கு டிவோர்ஸ் தரேன்னு சொன்னேன், நீங்கள் தானே போய் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி நின்னீங்க அப்படின்றாங்க. ஆமாம் டிவோர்ஸ் வேணும்னு நான் தான் சொன்னேன், இப்போது செகண்ட் ஹியரிங் போனப்போ அவங்க கேட்டாங்கல்ல, கேட்டப்போ நீங்கள் தானே ரொம்ப வேகமாக போயிட்டு எங்களுக்கு எந்த கருத்துமே இல்லை, நாங்கள் டிவோர்ஸ் வாங்கிக்கிறோம் நீங்கள் தானே சொன்னீங்க, நானா சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல சோழனுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ என்ன சொல்ல வரானே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி குழப்பத்திலே போகிறாரு. அப்போ வெளியில் போகும்போது நடேசன் கூப்பிட்றாரு, டே இந்தாடா இங்கே வாடா அப்படிங்கிறாரு. என்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே வாடா அப்படின்னோடனே சரின்னு போய் நிற்கிறாரு. இப்போ கூட நிலா உங்ககிட்ட என்ன சொல்லிச்சுன்னு உனக்கு புரியலடா, மரமண்டை அப்படின்னு திட்டுறாரு. உன்னை என்ன இப்போ நிலா என்ன சொன்னா, டிவோர்ஸ் நான் கொடுத்தேன் அவளும் கொடுத்தேன்னு சொன்னா, வேற என்ன சொன்னாப்போ அப்படிங்கும்போது இதுக்கு தாண்டா நான் அப்போவே சொன்னேன், இந்த விஷயத்தில் உன் அண்ணனும் உன் தம்பியும் தான் கெட்டிக்காரனுங்க, நீ வேஸ்ட்டு அப்படின்னோடனே திரும்ப அதே சொல்லி நீ காண்டாக்குறையா அப்படின்னு சொல்கிறாரு. பின்ன என்னடா அந்த பிள்ளை இப்போ என்ன சொன்னிச்சு, இந்த வாட்டி போகும்போது நானா சொன்னேன் நீங்கள் தானே டிவோர்ஸ் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று சொல்லுதில்ல அந்த பிள்ளை, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பிள்ளைக்கு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, அந்த பிள்ளை சும்மா தான் நின்றுக்குது, நீ தான் ரொம்ப வேகமாக உன் வாயை வச்சுக்கிட்டு இல்லாமல் நாங்கள் டிவோர்ஸ் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு நீயா தான் சொல்லியிருக்க, அதைத்தான் அந்த பிள்ளை இப்போ உன்ட்ட சொல்லிட்டு போகுது, அது கூட உனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் வந்துட்டு சோழனுக்கு அது உரைக்கவே ஆரம்பிக்குது. அப்படி தான் அவள் சொல்லிட்டு போனாளா அப்படிங்கும்போது என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னத்தை பண்ண போறியோ தெரில, உன்னை நினச்சா எனக்கு பாடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விருட்டுன்னு எழுந்துச்சு போயிடுறாரு. அப்போ சோழனுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாகுது. அப்படியே நிலா ஓடி வந்து அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிட்டது, இப்போ வந்து டிவோர்ஸை பற்றி சொன்னது எல்லாமே வந்துட்டு அவங்க ஒருவேளை அப்போ நமக்கு வந்து டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக நிலா சொல்லிட்டு தான் இருக்காங்க, நமக்கு தான் அது புரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்லா இப்படியாடா நீ இருப்ப மரமண்டையா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு சைடு ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.